அரவிந்த் வணக்கம்பா. என்ன பிறந்த நாள் பார்ட்டிக்கு வந்துட்டு போலீஸ்காரமா யாரையோ பிடிக்கிறேன்றாங்க. அழகு, அவங்க நீ சமைச்ச விருந்து ஒரு புடி பிடிக்கிறேன்னு சொல்றாங்க. நீ எப்போ சாராயம் காய்ச்சினே, அதுக்காக ஒண்ணு பிடிக்க வரல, பயப்படாத. அரவிந்த், சைக்கிள் கேப் கட்சா போதுமே, ஏதாவது போட்டு விட்டுருவிய. போலீஸ்காரமா எங்க வீட்டுல பாலை தவிர வேற எதுவுமே காய்ச்சறது இல்ல. நான் நம்புறேன்பா. டேய், சும்மா கிண்டலுக்கு சொன்ன, ஏன்டா சீரியஸா எடுத்துக்கிற? அரவிந்த், கோட் எப்படி இருக்கு? என் கல்யாணத்துக்கு நீ வாங்கி கொடுத்ததுப்பா. டேய், சூப்பரா இருக்குடா. சரி சரி வாங்க போய் வெட்டலாம். வெட்டுறதா? ஐயோ, நான் கேக்க வெட்டுறத பத்தி சொன்னேங்க. உங்களுக்கு எப்ப பாரு சந்தேகம் தானா? Excuse me. Yeah, tell me about what? In the hospital. Oh my God. Okay, நான் இப்ப வரேன். All of you excuse me. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. Oh God. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே அங்க போய் ஆகணும். ராகா, நீ இருந்து டின்னர் சாப்பிட்டு போறேன். சாரி ஸ்னேகா. வர அரவிந்த். ஓகே, மறுபடியும் சந்திப்போம். சரி, shall we start? வா. மேட்ச் பாக்ஸ். வாங்க பர்த்டே பேபி. ஏய், இந்த பக்கம் வா நீ. ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஓகே. என்ன அழகு, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? அரவிந்த், நானும் அடிக்கணுமா? சரி. என்ன வேணாமா? ஆரஞ்சு காய்ச்சடா, அடிச்சு பாரு, சூப்பரா இருக்கும். கீதா, டேய் அங்க என்னடா பாக்குற? கீத், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு, என்ஜாய் பண்ணிட்டு போறான். கீதா, நான் குடிக்கணும் அரவிந்த் ரொம்ப ஆசைப்படுறான். இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறேன். இது நல்லா இருக்கே. நீ குடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரா? ஏதோ ஸ்னேகமா பிறந்த நாள் இன்னைக்கு குடிக்கிறேன்னு சொல்லு, அது நியாயம். அடப்பாவி. போடுப்பா. டேய் டேய், ஃபாரின் ஸ்காட்ச்டா, மெதுவா குடி, குப்புன்னு ஏறும். சரக்குனா குப்புன்னு தான் ஏறணும், இல்லாட்டி இந்த கருப்பத்தை ஏன் குடிக்கணும்? என்ன கீதா நான் சொல்றது? வீட்டுக்கு வா, சொல்ற விதமா சொல்றேன். குடிமா ஓகேடா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்க காணோம். ஓகே தென், பை. பை ரகா. பை அரவிந்த், see you. குட் யூ கேம். அரவிந்த், வரேன் கீதா. சரிம்மா. அத குடுப்பா. டேய் டேய், கீதா முதல்ல என்ன கூட்டி போ. டேய் போடா. வரேன் கீதா, ஹாப்பி நியூ இயர். சரி சரி போடா. நீங்க இருக்கறியா? வரேன். அம்மா கீதா, அந்த பொண்ணு பேர் என்னது? நான் போய் Dress change பண்ணிட்டு வரேன். I love you. சீக்கிரம் வந்துரு, ஓகே? I'll come. என்ன அரவிந்த் அப்படி பாக்குற? இல்லம்மா, தேவதையா உள்ள போன, திரும்பி வரும்போது கவர்ச்சி போயெல்லாம் வந்திருக்கே, அதான் பாக்குறேன். என்னோட அன்பான ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷல் பர்த்டே ட்ரீட். இப்படி ஒரு ட்ரீட் இருக்குன்னு முதல்லயே சொல்லிருந்தா ஸ்ட்ரைட்டா இங்கே வந்திருக்கலாமே. அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ண பாத்தியா? சரி போட்டுமா, நீ முதல்ல கண்ணு மூடு. எதுக்கு? ஏய் கண்ணு மூடு. என் அழகான வைஃபுக்கு சர்ப்ரைஸா ஒரு சின்ன பர்த்டே கிஃப்ட். வாவ், ஐ லவ் திஸ் அரவிந்த். தேடி பிடிச்சி செயின் வாங்கிட்டு வந்தவன் நான். என்ன லவ் பண்ணாம செயினை லவ் பண்றியா? ஏய், ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது சேட்டை பண்ற பாத்தியா? ஸ்னேகா, நீ கொடுக்க வந்த ட்ரீட்ல பேச்சுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. இது ஸ்வீட் சாப்பிட்ற நேரம். ஸ்வீட் ஞாபகத்திலே இரு. ஸ்பெஷல் ட்ரீட்ல வேற எந்த ஞாபகமும் வரக்கூடாதுமா.
என்னம்மா மறுபடியும் கனவா? ஆமா அரவிந்த், ஆனா இந்த தடவை ரேப் பண்ணவனோட முகம் தெரிஞ்சது. ரேப் பண்றவ முகம் தெரிஞ்சதா? யாரு? அவன் உன்ன மாதிரி இருந்தா அரவிந்த். வாட்? என்ன மாதிரி இருந்தானா இல்ல நானேவா? நீ இல்லப்பா, அவனுக்கு மீச இருந்தது. நான் இல்ல இல்ல இல்ல. ஏன் அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்? ஜஸ்ட் ரிலாக்ஸ், தூங்கு. ஜஸ்ட் ரிலாக்ஸ். Come on, take it here. Good. அவன் யாரு? தெரிஞ்ச முகமா இல்ல தெரியாத முகமா? என்கிட்ட எல்லாத்தையும் டீடைலா சொல்லுங்க. ஆக்சுவலா உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருந்தேன். தென் டாக்டர் அந்த டோர் திறக்கிறது, பூஜாடி, இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் கூட இல்ல. அதுக்கப்புறம் யூ நோ ஐ ஹேட் மை பர்த்டே செலிப்ரேஷன் தட் நைட். அன்னைக்கு ராத்திரி அவ 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 முகம் தெரிஞ்சது. ஆனா டாக்டர் அவ அரவிந்த் அரவிந்த் இல்ல அரவிந்த் மாதிரியே இருந்தா டாக்டர். அரவிந்த் மாதிரி இல்ல? ஆமா டாக்டர். ஆனா கனவுல வந்தவன் மீச வச்சிருந்தான். நான் ஏற்கனவே சொல்லல, மோதிரம் தோடு இதெல்லாம் போட்டிருந்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கனவு ஒரு ரீஇன்கார்னேஷன், ஐ மீன் முற்பிறவியின் நினைவா இருக்கலாமோன்னு ஒரு டவுட். முற்பிறவின் ஞாபகங்களா? அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கா? ஏன் இல்ல? போன ஜென்மத்துல நீங்களும் அரவிந்தும் இந்தியாவுல பிறந்திருக்கலாம். அவர் உங்க மேல ஆசைப்பட்டிருக்கலாம். நான் மறுத்து அவர் என்ன ரேப் பண்ணிருக்கலான்னு சந்தேகப்படுறீங்களா? எஸ். என்னால நம்பவே முடியல டாக்டர். ஓகே மிஸ்ஸஸ் ஸ்னேகா, எது நடந்தாலும் நீங்க பயப்படாம என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே? ஷூர் டாக்டர். டேக் கேர். தேங்க் யூ. பாய். அரவிந்த் அரவிந்த் அரவிந்த். என்னம்மா மறுபடியும் கனவா? இல்ல அந்த பொண்ணு எங்கேயாவது நின்னு கத்திட்டு இருந்தாளா? கிண்டலா? சச்சா, உன்னோட பொசிஷன் எனக்கு தெரியாதா? இப்ப போய் கிண்டல் பண்ணுவேனா? இப்பெல்லாம் உன்னோட விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னாச்சு சொல்லு. இது பாரு. அட, நான் இங்க போட்டோகிராஃபரா இருந்தப்போ எடுத்த போட்டோகிராஃப்ஸ். ஆமா, இது எங்க இருந்தது? அங்க அந்த கபோர்ட்ல. நல்லா பாரு. பாக்குறதுக்கு இல்லன்னு இருக்கு, எல்லாம் பழைய குப்பைங்க. இது நிஷா, சந்தியா, இது யாருன்னு தெரியல. இவ யாருன்னு தெரியுது அரவிந்த்? ஏன்னா இவதான் என் கனவுல வந்தா. இவ்வளவு உன் கனவுல வந்தா? இவ பேரு ரம்யான்னு நினைக்கிறேன். என்கிட்ட மாடலிங் பண்ண கேர்ள்ஸ்ல இவ்வளவு ஒருத்தி. இவள யாரோ ரேப் பண்ண போறாங்க. இவளுக்கு ஏதோ நடக்க போகுது. இவளை காப்பாத்தணும். உனக்கு தெரிஞ்சது தானே? இவ அட்ரஸ் என்னன்னு சொல்லு. இரு பதறாத. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ். இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்களோ? அதுவும் பர்டிகுலரா இவள எனக்கு சரியா ஞாபகம் கூட இல்ல. பேரே குத்து மதிப்பா தான் சொல்லிருக்கேன். ப்ளீஸ் அரவிந்த், அலட்சியமா இருக்காத. ஷீ இஸ் இன் டேஞ்சர். நீ மனசு வச்சா நிச்சயமா அவளை ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸ்னேகா, உன் பதட்டம் எனக்கு புரியுது. பட் இவளை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? நல்லா யோசிச்சு பாரு. இவ எங்க இருக்கான்னு தெரியாம எப்படி யோசிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது அரவிந்த். ஏதாவது பண்ணு. பழைய டைரி, ஃப்ரெண்ட்ஸ், இல்ல நீ வேலை செஞ்ச ஆட் ஏஜென்சிஸ், போலீஸ், எங்கயாவது தேடு. எப்படியாவது இவளை கண்டுபிடி. இவளை காப்பாத்தணும் அரவிந்த். சரி சரி ஸ்னேகா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். காலையில அவ யாரு, எங்க இருக்கா, அவளோட ஃபுல் டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். போதுமா? ப்ராமிஸ்? இவளை கண்டுபிடிச்சு காப்பாத்துறதுனால உன் பிரச்சனை எல்லாம் தீரும்னா
நான் கண்டிப்பா செய்வேன். இட்ஸ் a ப்ராமிஸ். பாப்பலாம். ம்